hallelujah to the Lord. Hallelujah to the Lord. Sing hallelujah to the Sing Lord. hallelujah to the Lord. Sing hallelujah. Sing hallelujah. Sing hallelujah to the Lord. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I give you a new commandment, that you love one another just as I have loved you. You also should love one another. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மனிதனுடைய இயற்கையான சட்டம், the law of nature, நான் உனக்கு நன்மை செய்யறேனா நீ எனக்கு நன்மை செய், நான் உனக்கு தீமை செய்யறேனா நீ எனக்கு அதே அளவு தான் தீமை செய். நான் ஒரு பல்ல உடைச்சினா நீ ஒரு பல்லு தான் உடைக்கணும், ரெண்டு பல்லெல்லாம் உடைக்கக்கூடாது. அது அநீதி. இதுதான் இயற்கை நியதி. ஆனால் இயேசு கொடுத்த புதிய கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட், ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவ மக்களுடைய ட்ரேட்மார்க். கிறிஸ்துவ மக்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இருந்தார்கள். இருக்கிறார்களா? இருக்கிறோமா? கேள்வி கேட்டுப்போம். ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் தன்னுடன் படிக்கின்ற மாணவர்களை பார்க்கிறான். அவங்க எந்த ஊரு, எந்த பங்கு, அந்த பங்கு சாமியாட்ட வந்து நானும் இந்த பங்கிலே ஒரு உறுப்பினராக சேர வேண்டும் என்று கேட்கிறான். நீ எங்க இருக்கிற? அவன் இருக்கிற இடத்த சொல்றான். அங்கேயே பக்கத்துல மாதா கோயில் இருக்குது, அங்கேயும் பங்கு தந்தை பங்கு இருக்கிறது, நீ ஏன் அந்த பங்கு கிட்ட போகாம இங்க வந்த? அப்ப அவன் சொல்ற பதிலை பாருங்கள். என்னுடன் படிப்பவர்களில் பலர் பல பங்கு கோவில்களிலிருந்து வந்து படிக்கிறார்கள். ஆனால் இந்த பங்கிலிருந்து படிக்கின்ற மாணவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக, சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். நானும் அவர்களை போல் இருக்க ஆசைப்படுகிறேன். இதுதான் சான்று பகர்தல். எத்தனையோ பேர் இருக்கலாம், இவர்கள் மட்டும் விதிவிலக்காக மற்றவர்களை போல் இல்லை.
கிறிஸ்துவர்கள் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சான்றை கூறுகிறோம், கொடுக்கின்றோம்? அதாவது சினிமா படத்துல பாத்தீங்கன்னா, எந்த கேரக்டர் மோசமான கேரக்டரோ அந்த கேரக்டருடைய கழுத்துல ஒரு சிலுவை தொங்கும். யாரு விபச்சாரியா இருக்கிறாளோ அவ வீட்டுல இறுதியாண்டர் படம் இருக்கும். என்ன கருத்தை கொடுக்கிற? கிறிஸ்தவனா எப்படி வேணாலும் இருப்பாங்கன்ற கருத்தா? அல்லது ஒரு தாதா மாதிரி இருக்கிறவன் கழுத்துல சிலுவை போட்டுக்கிறான், அவன் கிறிஸ்டியன்னா அப்படி இருப்பான்ற கருத்தா? பல வகைகளே இதற்கு எதிர்ப்பு கொடுத்தோம் நிறுவனங்கள். அந்தந்த இப்பெல்லாம் கொஞ்சம் சினிமால மதத்தை தாக்குனாவே உடனே பெரிய கலாட்டா வருது. அதனால இப்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க, யாரையும் தாக்கக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அப்படி வந்தது. ஒரு 70, 75, 80 இந்த ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்க்க முடியும். அப்பொழுது மனதை வலிக்கும். கிறிஸ்தவர்கள் இப்படி சான்று பகர்கிறார்கள் என்பதா அர்த்தமா? அது வல்லவே. கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவர்களை விட சிறப்பாக இருப்பவர்கள் என்பதுதான் நம்முடைய அடையாளம், அதுதான். ஆகவேதான் ஆதிகால கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், பாருங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பு நம்மிடம் இல்லையே. அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தன்மை. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு செய்தித்தாளோ டிவியிலோ பார்த்தீங்கன்னா, நாம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது என்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டாலோ பஸ்ஸை கொடுத்துருவோம், அதை உடைப்பேன் இதை உடைப்பேன் அப்படின்னு அரசாங்க சொத்தை அழிக்கிறதுக்கு இருக்குதான் இன்றைய நடைமுறை. ஏன்? எனக்கு நியாயம் கிடைக்கல அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கல, அரசாங்கம் எங்களை கவனிக்க மாட்டேங்குது, ஆகவே அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்போம், இப்படி அழிவை கொடுத்து. ஆதிகால கிறிஸ்தவர்கள் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த நீரோ மன்னனாகட்டும், சிசரோ மன்னனாகட்டும், ரோமை மன்னனாகட்டும், இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக பிடித்து வந்து இன்றைக்கும் அந்த கொலோசியம் என்ற அந்த ஆம்பி தியேட்டர் இருக்கிறது. பாதி அழிந்து பாதி அழியாமல் ரோமையில இருக்கிறது. சிலுவ பாதைய போப்பானவர் அங்குதான் நடத்துவார். அதே இடத்தில்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து கட்டி போட்டு பலவிதமான சித்திரவதைகளை கொடுப்பார். கொலை தண்டனை தான், ஆனால் சித்திரவதையோடு கூடிய கொலை தண்டனை. சிங்கங்களுக்கு, பசித்த சிங்கங்களுக்கு இரையாக்குதல், மேல எண்ணெயை ஊற்றி எரிய விடுது, இரவு முழுவதும் தீப்பந்தங்களாய், இப்படி எத்தனை விதமான சித்திரவதைகளை கொடுத்து கொண்டிருந்தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அப்படி அவன் அந்த தீர்ப்பு சொல்ல வரும் பொழுது அந்த கொலோசியத்துல எல்லாம் கீழே இருப்பாங்க, இவர் மேல மாடத்திலிருந்து வருவார். வந்த உடனே எல்லா கிறிஸ்தவர்களும் எழுந்து நின்று ஹெயில் செசார், ஆவே செசார், சீசர் மன்னா வாழ்க. யார பார்த்து? எவன் மரண தண்டனை கொடுக்க போறானோ அந்த ராஜாவை பார்த்து, ராஜாவே நீ வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மனத்துடன் உறுதி இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் அங்க இருந்தா என்ன சொல்லிருப்போம்? மண்ணா போ, நீ சாபமா போ, புழுத்து போ, உன் சாவு நல்லாவே இருக்காது அப்படின்னு எத்தனை சாபத்தை கொடுத்திருப்போம். அதானே இயற்கை, அப்படித்தானே செய்வோம். நமக்கு தீமை செய்வதில் கூட அந்த ராஜாவை பார்த்து ராஜா நீ வாழ்கன்னு சொல்லுமா? பங்கு சாமியாரே ஓட்டுறாங்க நம்ம மக்கள். எத்தனை இளைஞர்கள் இதுல வந்து சீசர் மன்னா வாழ்கன்னு சொல்ல போறோமா? எங்க இருக்குது அந்த விழுமியம்? எங்க இருக்குது இப்ப நம்முடைய வாழ்வு? ஆனா முதல் வாசகம் இறைவா உமக்கு நன்றி, பாஸ்கா திரி என்ன, கொண்டாட்டம் என்ன, கோவில் கொண்டாட்டம் என்ன, குறைச்சலே கிடையாது, வாங்கலே கிடையாது. மிக மிக அற்புதம், அபாரம். நன்றாக சிந்திக்க வேண்டும். இப்படியாவது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நடைமுறைகளை மாற்றி ஆழமாக செல்வோம், விசுவாசத்தின் ஆழத்திற்கு செல்வோம். ஏனென்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவம். அதையே கோட்டை விட்டுட்டு மக்களை மற்றவங்களை போலவே இருந்தால் என்ன அர்த்தம்? பன்றி இருப்பது சாக்கடையிலே, நாற்றத்திலே, நானும் அதே போல இருப்பேன், அது நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்குது அப்படி சாக்கடையில போய் இருக்க முடியுமா? நான் ஆடு, நல்லா என்னுடைய ஆடு, சாக்கடையில் இருப்பது அல்ல என்னுடைய இயல்பு. அந்த ஆயனுடைய குரலை கேட்டு அவன் பின்னால் நடக்க வேண்டும், அவன் என்னை வழி நடத்தி செல்வார். அதைத்தானே நாம் வாசகமாக, மறைவுரையாக,
பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிறகு ஏன் நம்முடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் அதல பாதாளத்துக்கு போய்விடுகிறது? ஏனென்றால் இங்கே இறை அன்பும் இல்லை, பிறர் அன்பும் இல்லை, எல்லாம் வெளிவேஷம். அடிக்கடி நான் இந்த தமிழ் செய்யல கொள்வேன். யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் அழ வேண்டும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளை பெற முடியுமே தவிர 4 வத்தி கொளுத்தி வச்சுட்டா போதாது, உண்டியல்ல காசு போட்டா போதாது, வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டா போதாது. இதெல்லாம் மற்றவங்களும் செய்யறாங்க. வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அதுதான் பாஸ்கா காலத்துல, தவுசு காலத்துல செஞ்சோம், சிலுவப்பாதை செஞ்சோம், நம்மால் ஆன பரிகாரத்தை செய்தோம். அதன் பிறகு இன்னும் இந்த ஞாயிறு தோறும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாசகங்கள், சிந்தனை, மறைவுரை நம்மை உலுக்கி எடுக்க வேண்டும். God's name cannot be written with anything but love, for God is love. 1 யோவான் 4:8. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுளுடைய மறுரூபமே இந்த அன்பு. Our life will be new if we have love. We must love as Jesus has loved us. Catechism, மறைக்கல்வி என்பது எல்லோருக்கும். நான் புதுநன்மை உறுதி பூசல் வாங்கிட்டேன், அதெல்லாம் படிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. இல்ல, அப்ப தச்ச சட்டையை எப்பயும் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அந்த வயதில் கொடுக்கப்பட்ட மறைக்கல்வி இப்பொழுது எனக்கு இதோ 1823 என்ற இந்த ஷரத்தில் சொல்லப்படுகின்ற மறைக்கல்வி என்ன? திருச்சபை கொடுக்கிற மறைக்கல்வி என்ன? ஆக இந்த மறைக்கல்வி என்ன சொல்கிறது? நாம் அன்புடன் இருந்தால் நம் வாழ்வு புதிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இயேசு நம்மை அன்பு செய்தது போலவே நாமும் அன்பு செய்ய வேண்டும். இது ஒரு மாடல், எடுத்துக்காட்டு. இயேசுவின் அன்பு, அவர் எப்படி அன்பு செய்தார், அவர் எப்படி மக்களை கரிசனத்தோடும் பகிர்தலோடும் அவர்களுக்கு தொண்டாற்றினார். மணமகன் பணிவிடை புரியவே, பணிவிடை பெற அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த விழுமியம் இன்றைக்கு பொருந்தும். மக்கள் வெயிலிலே வாட்டம், இங்கே குளிரிலே நடுக்கம். அரசியல் சரியா? மக்கள் எவ்வளியோ அவ்வளியே கோ இருக்க வேண்டும். கோ என்றால் மன்னன். இதுதான் சாத்திரமும் சரித்திரமும். நம் ஆயன் முன் ஒரு உதாரணத்தை காட்டி இருக்கின்றார். அதை செய்ய வேண்டுமே, வாழ்ந்து காட்ட வேண்டுமே. தலைவன் என்றால் தன்னையே இழப்பவன் தான் தலைவன், தனக்காக சொத்து சேர்க்கிறவன் கிடையாது. தலைவன் என்றால் தன்னையே இழப்பவன். இயேசு இழந்தார் அல்லவா? எல்லாவற்றையும் இழந்தார். ஆகவேதான் ஒப்பற்ற தலைவன் இயேசு கிறிஸ்துவை அரசன் என்று சொல்வதற்கும் தகுதியும் நீதியும் உண்டு. இந்த அன்புக்கு கட்டுப்படுகிறவர் கடவுள். அன்பெனும் கரத்தினுள் கரத்தமர் அமுதே என்று ஒரு பெரிய பாடல் ஒன்று கிறிஸ்துவ சமயத்தில் சொல்லுவேன். அன்பினால் கட்டுப்பட்டதினால் தான் இந்த மனித அவதாரம். திருப்பனந்தாள் என்ற இடத்துல போற வழியில, கும்பகோணம் போற வழியில அந்த ஊர் இருக்குது, தல புராணம். அந்த ஊர்ல நடந்த நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. கருத்துக்களை சொல்வதிலே தப்பே கிடையாது. ஒருத்தர் உடனே நம்முடைய கல்கத்தாக்காரர் இருக்கிறார் இல்லையா, இந்த கதையை சொல்லி எல்லாரும் போய் அங்க வணங்க சொல்றியா அப்படின்னு. முட்டாள். அந்த கல்கத்தாக்காரனை திட்டுற உங்களை இல்ல, கதை சொன்னது உதாரணம். கடவுளுக்கு அன்பு இந்துக்கள் சொல்லுகின்ற ஒரு கதை, அதை எடுப்பதில் என்ன தப்பு? அதை இங்க சொல்லிட்டுனா நீ எப்படி நீ சொன்ன, நீ அந்த கடவுள் தான் பெரிய கடவுளா, அதை போய் வணங்க சொல்றியா? மறுபடியும் சொல்லுகிறேன், முட்டாள். அந்த கடவுளை வணங்க சொல்லவில்லை நான். கடவுள் என்பவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர், இதுதான் கருத்தே தவிர அந்த கடவுள் நம்ம போல கடவுள் எல்லாரும் போய் அங்க போய் மாலை போடுங்க சொல்லல, தெளிவாக சொல்லல. திருப்பனந்தாளில் அங்க ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கிறது. அந்த சிவன் சிலையை தினமும் ஒரு பெண்
காலையில் வந்து குளித்து அங்க இருக்கக்கூடிய நந்தியாவட்டை மலர்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அதுக்கு போட்டுட்டு போவான். எப்படி நம்ம மாதாவுக்கு பூவெல்லாம் சாத்துறோமோ அது மாதிரி செய்யறான். ஒண்ணு தப்பு இல்லையே, கடவுளுக்கு சாத்துகின்ற ஒரு பழக்கம். ஒரு நாள் என்ன செய்கிறாள், அந்த மாலையை அவள் மேலே போடும் பொழுது முந்தானை நெகிழ்கிறது. நாணம் உள்ள ஒரு பெண், ஆகவே முந்தானை இழுக்கிறா, மாலையை போடுறா. அவ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சிவன் சிலை வணங்கியதாம். தலை வணங்கியதும் இந்த மாலையை போட்டு விட்டு போயிட்டா. அவள் தலை வணங்குது அவளுக்கு தெரியல. மற்றவங்க வந்து பாக்குறாங்க, ஆஹா சிவன் சிலை வணங்கி விட்டதே, ஐயோ பெரிய தெய்வ குத்தமோ என்னவோ என்று சொல்லி உடனே அரசனுக்கெல்லாம் செய்தி போயிடுச்சு, கோயிலில் இருக்கக்கூடிய சிலை வணங்கி விட்டது. வந்து பாக்குறாங்க, எல்லாம் வளைச்சு பாக்குறாங்க, ஒண்ணு நடக்கல. அப்ப அரசன் என்ன சொன்னா, பட்டத்து யானையை கொண்டு வந்து அதனுடைய காலிலே ஒரு சங்கிலி கட்டி பின்னால் சென்று அந்த சிலையை இழுத்து பார்க்கிறான், ஒன்னும் நகரல. இதை கேள்விப்பட்ட ஒரு பட்டர், அதாவது அந்த கோவிலிலே தீட்சிதர், மந்தன சொல்றவர் ஓடி வர்றார். ஐயோ ஐயோ என்ன ஒரு அபத்தம், கோயிலில வந்து பட்டத்து யானை காலிலே கட்டு என் அன்பு ஆண்டவரை கடவுளை இப்படி நீ அவமானப்படுத்துகிறாயே, நான் அதை திருப்பி காட்டுகிறேன். பட்டத்து யானையே காலால கட்டி இழுத்து பார்த்தோம், ஒண்ணு நடக்கல, இவர் என்னவோ பேத்துறாராம். சரி செஞ்சு பார். கழுத்தில் நூலை கட்டி கொண்டு அந்த சிலைக்கு பின்னால் இருந்து, என் அன்பனே, அன்புக்கு கட்டுப்படுபவனே, வளைந்த உன் தலையை நிமிர்த்தும் என்று நிமிர்த்துகிறார். சிலை நிமிர்ந்தது என்று அந்த தல புராணம் சொல்லுகிறது. என்ன கருத்துக்காக சொல்லப்படுகிறது? அன்புக்கு கட்டுப்படுகிறவர் கடவுள். கருத்தை புரிந்து கொள். அன்புக்கு கட்டுப்பட்டவர் கடவுள். அன்புக்கு தன்னையே இழப்பவர் இறைவன். அது இந்து கடவுளா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்டியன் கடவுளா இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் கடவுளா இருந்தாலும் சரிதான், அதுதான் கடவுள். கடவுள் என்பவர் அன்புக்குரியவர். அதை நாம் துல்லியமாக சிலுவையிலே பார்க்கிறோம். The entire law of gospel is contained in the new commandment of Jesus to love one another as he has loved us. விவிலியத்தின் முழுமையும் இயேசுவின் புதிய கட்டளையான அவர் நம்மை அன்பு செய்வது போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதில் அடங்கும். அப்ப கேட்டகிசம் என்று சொல்ல மறைக்கல்வியும் விவிலியமும் சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. J.F. Newton, people are lonely because they build walls instead of bridges. மக்கள் தனிமையாக்கப்படுவது அவர்கள் பாலங்களை கட்டுவதற்கு பதிலாக சுவர்களை எழுப்புகிறார்கள். பக்கத்துல சொந்த சகோதரர்களா இருந்தாலும் சரிதான், ஒரு தடுப்பு போடணும்னா சென்ட்ரல் ஜெயிலை விட உயரமா போடுவாங்க. பக்கத்துல சொந்த பந்தமா இருந்தா கூட மனங்கள் பிரிந்து இருக்கின்றன. தடுப்பு சுவர்களை அல்ல, பாலங்களை கட்ட வேண்டும். Excellence in Christian life can only be attained if you care more than others, if you dream more than others, if you expect more than others, if you think more than others what is safe, if you think more than others what is practical, if you think more than others what is possible. எது நடக்க முடியும், எது இந்த வாழ்க்கைக்கு ஒத்து வரும், என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த புரிதல், கரிசனம், பகிர்தல், இவைகளை நான் என் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். நீ மற்றவர்களை விட அதிக அக்கறையும் பாதுகாப்பு அளிப்பது சாத்தியமெனில் அனைத்தையும் மற்றவர்களுக்கு செய்வதில் தான் கிறிஸ்துவ வாழ்வின் மகிமை விளங்கும். When we are unable, God is able. When we are insufficient, God is sufficient. When we are filled with fear, God is always near. கடவுள் நம்மோடு இருக்கும்போது முடியாதனவற்றை முடியவும் தேவையில்லாததை தேவையானதையாகவும் பயமற்று நிறைவேற்ற முடியும். Someday, after mastering the winds, the waves, the tides and gravity, we shall harness for God the energies of love, and then for the second time in the history of the world, man will discover fire.
ஒரு நாள் காற்றையும் அலைகளையும் ஆகாய சக்தியும் புவியீர்ப்பு விசையையும் தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தாலும் கடவுளின் அன்பு என்னும் சக்தியால் மட்டுமே உலக சரித்திரத்தில் இரண்டாவது முறையாக மனிதன் நெருப்பை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் விளக்கம். நாகரிகம் எப்பொழுது ஆரம்பித்தது? மனிதன் சிக்கி முக்கி கல்லுல நெருப்பை உண்டாக்கி நெருப்பினால் தன் உணவை சமைத்து சாப்பிடும் பொழுதிலிருந்து நாகரிகம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாகரிகம் இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குது? எலக்ட்ரிக் ஓவன், மைக்ரோவேவ் ஓவன் என்று எவ்வளவு தூரம் நொடியில் சமைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம். எவ்வளவு வளர்ந்துட்டோம்? ரைட், ஓகே, பாராட்டுகள். ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கிறோமா? முன்பு இருந்தவர் இப்போது இருக்கிறோமா? இந்த மைக்ரோவேவ் ஓவன் இருக்குதே, ஒரு நிமிஷத்துல காஃபி சூட வச்சு கொடுத்துரும். இப்ப நொடியில் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. வெரி குட், பாராட்டுகள், நன்றி. அப்படி நீ சேமிச்ச கணக்கெல்லாம், சேமிச்ச நேரத்தெல்லாம் கடவுளுக்கு கொடுக்குறாயா? டிவி பார்க்கறதுக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பார்க்கறது தான் கொடுக்குறோம். ஆகவே இவைகளை எல்லாம் கொண்டு வந்த பிறகு மறுபடியும் மனிதன் துவக்க நிலைக்கு போவான். என்ன துவக்க நிலை? மறுபடியும் தீ பற்றி எரிய வேண்டுகின்ற நிலை. அது என்ன தீ பற்றி எரிகின்ற வேலை? இயேசுவின் இதயத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தின் மேல் அந்த நெருப்பு சுவாலை இருக்கும். அது அன்பினால் எரிகின்ற சுவாலை, நெருப்பு சுவாலை. அதே போன்று நம்முடைய இதயங்களும் அன்பினால் எரிய வேண்டும் என்பது. எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் அவர் காட்டிய அன்பு, அவர் காட்டிய விழுமியம், அவர் காட்டிய அந்த உயர்ந்த நெறிமுறை, அதை கடைபிடிக்க வாழ வேண்டும் என்று இறைஞ்சுவோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.